ஒரு அழகான காட்டில் வேகமாக ஓடுவதில் பெருமை கொண்ட குட்டி முயல் ஒன்று வசித்தது. அதன் நண்பன் புத்திசாலி ஆமை எப்போதும் மெதுவாகவும் நிதானமாகவும் இருக்கும். ஒருநாள் முயல் சிரித்துக்கொண்டு, ஆமையாரே, நீங்கள் எவ்வளவு மெதுவாக இருக்கிறீர்கள். அந்த பெரிய மாமரம் வரை யார் முதலில் செல்கிறார்கள் என்று பார்ப்போம். உங்களை நான் ஒரு பந்தயத்திற்கு அழைக்கிறேன் என்று கேட்டது. அதற்கு ஆமை, நல்லது நண்பா, வேகம் முக்கியமில்லை, தொடர்ச்சியே முக்கியம் என்று பதிலளித்தது. முயல் உற்சாகமாக மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கியது, வெற்றி நிச்சயம் என்று நினைத்து. ஆனால் வழியில் இருந்த ஒரு சேற்றுப் பள்ளத்தை பார்க்காமல் அதில் சிக்கிக் கொண்டது. அதன் வேகம் இப்போது உதவவில்லை. முயல் பயத்துடன், ஐயோ, என் கால்கள் மாட்டிக்கொண்டன, என்னால் மகர முடியவில்லை என்று கத்தியது. மெதுவாக வந்த ஆமை முயலின் அழுகுரலை கேட்டு சேற்றின் பக்கத்தில் வந்து தன் பலமான ஓட்டை பயன்படுத்தி ஒரு சிறிய பாலம் போல சேற்றுக்குள் வைத்தது. ஆமை அன்புடன், கவலைப்படாதே நண்பா, என் ஓட்டின் மீது ஏறி வா. நாம் வேகமாக ஓட முயற்சிக்கும்போது சில சமயங்களில் மெதுவான உறுதியான சிந்தனைதான் தேவைப்படும் என்றது. முயல் மகிழ்ச்சியுடன், நன்றி ஆமையாரே, உன் உதவியால் நான் தப்பித்தேன். நீ சொன்னது சரி, வேகம் மட்டும் வெற்றியில்லை என்று கூறியது. அதன் பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் உதவியாக அந்த மாமரத்தை நோக்கி மெதுவாக நடந்து சென்றனர்.